குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் குறைவான நாட்கள் தான் டைம் இருக்குது. அந்த குறைவான நாட்களில் என்னென்ன விஷயங்களை பண்ணி இந்த எக்ஸாமில் அதிக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ராப்பராக வந்து படிச்சிருக்கீங்களோ ஸோ அதெல்லாமே ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஸோ 2012 இப்போ வரைக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃப்ரெண்ட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை கவர் பண்ணிடுங்க. ஸோ அந்த கவர் பண்ணும்போது அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பராக கவர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு கிளான்ஸ் வந்து புக்கில் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே போதும் தமிழில் அதிக ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவதாக வந்து மேக்ஸ், ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு வந்து பிங்க் டிப்ஸில் வந்து இருக்கணும். ஸோ ஒன்று வந்து எல்லா சிலபஸ் தலைப்பில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், ரெண்டாவது எல்லா சிலபஸ் தலைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடல் சம்ஸ், ஸோ ரெண்டுமே உங்க மைண்டில் தெளிவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து அதை பேஸ் பண்ணி வந்துட்டு டெய்லி வந்து ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு நாளைக்கு 25 சம் அப்படிங்கிற மாதிரி வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்ல உங்களால் அதிக ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ணிட முடியும். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பகுதி, ஸோ ஒரு சில தலைப்புகளில் அண்ட் உட்தலைப்புகளில் தான் அதிகமாக ரிப்பீட்டடாக வந்து நம்ம கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னென்ன தலைப்புகள் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து எடுத்து பார்த்துட்டு அந்த தலைப்புகளை பேஸ் பண்ணி எப்படி கேட்டாலும் நம்மளால அடிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருங்க. ஸோ அந்த முக்கியமான தலைப்புகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.